என்ன புள்ளி அது? அது என்ன தேச நலனா, நாட்டு நலனா, இல்ல மாநில நலனா? என்ன புள்ளியில கூட்டணியில அத்தனை குழப்பம் இருக்குது? திமுக வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து ஆளுக்கு 50 சீட்டு கொடுத்து போக முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் ஒருங்கிணைப்புங்கிறது சும்மா ஒரு புள்ளியில இருக்கு அப்படின்னு பொங்கலூர் மணிகண்டனுடைய குற்றச்சாட்டு. நான் விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அரசியல்னா என்னன்னு தெரியலன்னு நினச்சேன். பொங்கலூர் மணிகண்டனுக்கும் தெரியல. என்ன பிரச்சனைனா, இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது 2017 மக்கள் நலன் சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி, தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை. கூட்டணி உருவாகி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 14 வெற்றி நாங்கள் பெற்றிருக்கோம். தேர்தலுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட நிமிஷம் கூட்டணி நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகேங்களா? உருவாக்கப்பட்ட கூட்டணி இது வெற்றி கூட்டணி, 100% வெற்றி கூட்டணி. 2019, 2021, 2024, 2019 39 தொகுதி, 2024 40 தொகுதி. ஸோ 100% வெற்றி. அப்போது 100% வெற்றியோடு நாங்கள் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட அணுகிறோன்னும் போது, மக்களுக்கான திட்டங்களும் சட்டங்களும் நாங்கள் கொண்டு வரும்போது மக்கள் எங்களோடு நிற்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து, நீங்கள் பிஜேபியோடைய கூட்டணி வைங்க, வைக்காமல் போங்க, அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிஜேபி எப்படியாப்பட்ட கட்சின்றது தயவு செஞ்சு பார்த்துக்கணும். இந்த நாட்டில் தேசியவாத காங்கிரஸில் இருந்து, அதுக்கப்புறம் சிவசேனாவில் இருந்து, ராஷ்ட்ரிய ஜனதா தளத்திலிருந்து, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் இருந்து, இந்த நாட்டில் 277 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி 5500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி பல்வேறு மாநிலங்களில் கட்சிகளை உடைச்சி ஆட்சியை பிடிச்ச கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி மட்டும் செய்யாது. மாநில உரிமையை குழி தோண்டி புதைக்கும், மொழி உரிமையை குழி தோண்டி புதைக்கும், மாநில சுயாட்சி குழி தோண்டி புதைக்கும், மாநிலத்துக்கான எந்த விதமான உரிமையும் கொடுக்காதுன்றதுக்கானத்தான் பிஜேபியை மக்கள் எதிர்க்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. இல்ல நீங்க கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா வச்சுங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க பேசிட்டே இருக்கீங்கன்னு தான் கேக்குறாரு. இப்போ அதுக்காக இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி புரியுது, நான் பதில் சொல்லிடுறேன். எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன கேட்கறேன்னா, இந்த கட்சி ரெண்டும் என்ன துரோகம் பண்ணிட்டுன்னு பேசணுமா இல்லையா? அதுதாங்க கூட்டணி சொல்லணுமா இல்லையான்னு கேட்கிறேன். ஒரு கட்சியோட வேலை என்ன? மாநில உரிமையை பார்க்குற நேரத்தில் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை பற்றி பேசணுமா இல்லையா? மொழி உரிமையை பேசும்போது மொழி உரிமைக்கு எதிராக இருக்க கட்சியை பற்றி பேசணுமா இல்லையா? மாநில சுயாட்சி பற்றி பேசும்போது அதுக்கு எதிராக இருக்க கட்சியை பற்றி பேசணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் பேசுகிறோம். உதயமின் திட்டத்திலிருந்து, உணவு பாதுகாப்பு மசோதாவிலிருந்து, வேளாண் சட்டத்திலிருந்து, அக்னிபாத் திட்டத்திலிருந்து, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டத்திலிருந்து, இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட முத்தலாக்கு சட்டத்திலிருந்து, நீங்கள் ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதுல இருந்து, நீங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல இருந்து, இது எல்லாம் யாரால கொண்டு வரப்பட்டது? இதுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டா? யார் இதெல்லாம் ஆதரிச்சா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நாங்க சொல்லணுமா இல்லையா? நீங்க ஏன் சொன்னீங்க இது அபத்தமான ஒரு கேள்வியா? இல்ல நீங்க பாஜகவை பத்தி சொல்வதை காடு அதிமுக பாஜகவிடம் சென்று விடுகிறது, கூட்டணி போகுதுன்னா அந்த கூட்டணியை பத்தி அதிகமாக கவலைப்படுகிறது ஏன் அப்படிங்கறத நான் கேள்வி வருது. அவங்க எந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் வந்து ரொம்ப இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏன் சொல்றீங்கன்னா, ஒரு கட்சியோட வேலை என்ன? உங்க குற்றத்தை சொல்லக்கூடாதா? நீங்க பண்ண துரோகத்தை சொல்லக்கூடாதா? அதைத்தானே நாங்க செய்யறோன்ற. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பண்ண துரோகத்தை சொல்ல வேண்டியது எங்க வேலை தானே. அதை நாங்க சொல்றோம், அதை நாங்க சுட்டி காட்டுறோமே தவிர, நீங்க கூட்டணி வைங்க, வைக்காம போங்க. நீங்க வச்சா மட்டும் என்ன ஜெயிச்சிட போறீங்களா? 2021 மக்கள் தான தீர்மானம். 2021 மக்கள் தீர்மானம். அதை தானே சொல்றேன். 2021 ஜெயிச்சீங்களா? மக்கள் 19 ஜெயிச்சீங்களா? மக்கள் தீர்மானம். இடைத்தேர்தலில் ஜெயிச்சு எதுல ஜெயிச்சீங்க? சேர்ந்து இருந்து நான் திரும்ப சொல்றேன், மக்கள் தான் 14 வெற்றி எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். அதே மக்கள் தான் உங்களுக்கு 14 தோல்வி பரிசா கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க சேர்ந்து வந்தாலும் உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் மக்கள் பரிசா கொடுப்பாங்கன்றது மக்களுடைய கருத்து.